பிரச்சனை பிரதமர் ஏன் எதிர்க்கட்சி தலைவருடன் பேசல? இப்ப நாளைக்கு வந்து அவர் எழுதி வச்சுக்கோங்க, இன்னைக்கோ நாளைக்கோ நாளை மறுநாளோ நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார். அதுல பழைய கதைகளை பல கதைகளை அவர் அவிழ்த்து விடுவார். ஆனா எதிர்க்கட்சி தலைவர்களோட கூட்டத்துல கலந்து கொள்ள மறுப்பது என்பது எதற்காக? என்னை அவனும் கேள்வி கேட்கக்கூடாது. மீடியா கிட்டையும் பேச மாட்டேன், பார்லிமெண்ட்லயும் பேச மாட்டேன், அனைத்து கட்சி கூட்டத்திலையும் பேச மாட்டேன். இது எப்பேற்பட்ட சர்வாதிகார போக்கு! இதை எதிர்கட்சிகள் அனுமதிக்க கூடாது. இது கேள்வி கேட்டாலே தேச துரோகி என்ற பூச்சாண்டி காட்டக்கூடிய வேலையை பிஜேபி செய்யும். அதையும் அனுமதிக்க கூடாது. அந்த முகத்திரையை, பிஜேபியின் முகத்திரையை, கேள்வி கேட்பவர்களை எல்லாம் தேச துரோகி என்கின்ற பிஜேபியின் முகத்திரையை எதிர்கட்சிகளும் இந்திய மக்களும் கிழித்தெறிய வேண்டும். இதே காங்கிரஸ் கவர்மெண்ட்ல மன்மோகன் சிங் பீரியட்ல நடைபெற்ற தாக்குதலின் பொழுது பிஜேபி கொடுத்த அறிக்கைகளை இன்று நாம் மறுவாசிப்பு செய்ய வேண்டும். தாங்க மாட்டார்கள் பிஜேபிக்காரர்கள். ஆகவே தேசபக்தியின் பெயரால் கிளப்பி விடக்கூடிய வெறியை இந்தியா ஒருபோதும் அனுமதிக்காது. எதிர்கட்சிகள் இதன் முன்னெடுப்பை செய்ய வேண்டும். சார், ஆனா இப்ப பிரதமர் அனைத்து கட்சி கூட்டத்துல கலந்துட்டு பேசினா நீங்க அந்த ஸ்பீச்சே ஒரு சர்வதேச சமூகத்துக்கு ஒரு பதிலா கூட இருந்திருக்கும். நேத்து 2 அதிகாரிகள் கொடுத்த எவ்வளவு முக்கியமானதா இருந்தது. ஆனா இதுக்கு ஒரு பதில் சொல்லாம இருக்கிறது என்னை எவனும் கேள்வி கேட்க கூடாதுன்னு ராணுவம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. நேற்றைக்கு ராணுவ அதிகாரிகள், நம்முடைய 2 இளம் பெண் அதிகாரிகள் பேசினா அதெல்லாம் ஃபைன். இந்தியா ஒன்றாக நிற்கிறது. இந்தியா இஸ் ஒன். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுலயும் வந்து ரொம்ப ஒரு நாவல் மெத்தடா 2 பெண் அதிகாரிகள், அதுல ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர், ஒரு இந்து சமூகத்தை சார்ந்தவர், அவரை அவங்களை அழைத்து நீங்கள் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறீங்க. ரொம்ப நல்லது.